இச்சபோட் சினிமாவில் எந்த இப்படி என்ன நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்னைக்கு டெவில் வெர்சஸ் அந்த ஏஞ்சல் டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது சாச்சனா பண்ண ஒரு சில விஷயங்கள் வந்து நீ பண்ணது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸாக வந்து தீபக் வந்து உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, முட்டையை வந்து ஆனந்தி வாயில் வந்து ஊற்றிருப்பாங்க உடச்சி. ஸோ அதை வந்து அவங்க கீழே துப்பியிருப்பாங்க. அந்த கீழே துப்புனதை வந்து கையில் எடுத்து அவங்க மூஞ்சில் வாயில் எல்லாமே தடவி தான் அன்ஷிதா கோவப்பட்டு ஒரு சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் தப்பாக இருந்தது. நீ அந்த ஒரு விஷயத்த பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அன்ஷிதாவோட வாயில் வந்து அந்த வரமிளகாவை எடுத்து உள்ளே வந்து போட்டுகிட்டே சாப்பிட வச்ச அந்த ஒரு விஷயத்தையும் நீ தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லும் போது, சாச்சனா அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை எனக்கு அது தப்பாகவே வந்து தோணலை. உங்களுக்கு அது பார்க்கும்போது தப்பாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அது தப்பாகவே வந்து தோணலை. ஏன்னா அதை வந்து நான் அவங்க சாப்பிட்டதை தான் கீழே விழுந்து நான் எடுத்து மூஞ்சில் வாயில் வாயிலெல்லாம் தடவினேன். அது எனக்கு தப்பாக தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்டில் அவங்க சொல்லும் போதும் அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் தப்பாக தோணலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து அந்த மிளகா. ஸோ நான் மிளகாவை ஏன் போட்டேன் அப்படின்னா, அன்ஷிதா நார்மலாகவே வந்து மிளகா சாப்பிடுவாங்க. நான் அதனால தான் வந்து நான் மிளகா போட்டேன். அதே மாதிரி தான் வந்து சௌந்தர்யாவும் வந்து நார்மலாகவே வந்து மிளகா சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நான் போட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. பட் அன்ஷிதா இன்னொரு பக்கம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் மிளகா சாப்பிடுவேன் தான், ஆனால் பச்சை மிளகாவோ இல்லைனா குழம்புல இல்லாத மிளகா வந்து நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு எங்கே மிளகா வந்து குழம்புலையோ இல்லை சாப்பாடுலையோ வந்தது அப்படின்னா அப்போ தான் சாப்பிடுவேனே தவிர நான் இந்த மாதிரி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நான் செஞ்சது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தீபக் வந்து சொன்னாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து வயசு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மலான ஒரு வயசு கிடையாது. நீங்கள் வந்து ஒரு அடல்ட்டு. இதுக்கு மேலே நீங்கள் கரெக்டான ஒரு ஏஜில் இருக்கீங்க. ஸோ உங்களோட பெரியவங்க வந்து நீங்கள் தப்பு பண்ணும்போது நாங்கள் சுட்டி காட்டும்போது நீங்கள் அதை புரிஞ்சுக்கணுமே தவிர, நீங்கள் புரிஞ்சுக்கினா அது உங்களுக்கு நல்லது. இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னாலும் அது உங்களோட சாய்ஸ். நாங்கள் சொல்ல தான் முடியும். அது ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் அது உங்களோட இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி முடிச்சதை வந்து பார்க்க முடிச்சது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாச்சனா பண்ண விஷயங்கள் ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததா இல்லை என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.